ஸோ ஹலோ guys, வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, பாய்லர் குக்கரோட அதை எப்படி நம்ம மெயின்டெனன்ஸ் பண்ணுறது, அதை எப்படி நம்ம டேமேஜ் இல்லாமல் யூஸ் பண்ணுறது அப்படிங்கிற வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஸோ இந்த வீடியோ வீடியோ பல பேருக்கு தேவைப்படாமல் கூட இருக்கலாம். ஸோ இருந்தாலும் நான் ஏன் அந்த வீடியோவை நான் பண்ணுறேன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஸோ இப்போதைக்கு புதுசாக ஒருத்தங்க இப்போ பிஸ்னஸில் நீங்கள் என்ட்ரு ஆவீங்க. உங்களை மாதிரி ஆளுங்க நிறைய பேர் நிறைய தப்பு பண்ணுறீங்க. அதுக்காக தான் நான் இந்த மாதிரியான ஒரு சின்ன விஷயத்தையுமே நான் ஒரு பெரிய கண்டென்ட்டாக நான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ எனக்கே தெரியும் இது ஒரு சின்ன விஷயந்தான். ஆனால் இருந்தாலும் இதை நான் ஏன் டைம் எடுத்து இவ்வளோ பெரிய கண்டென்ட்டாக பண்ணுறேன்னா, அதாவது நாளைக்கு நீங்கள் இந்த தப்பு பண்ணிடக்கூடாதுங்கிற ஒரே காரணத்துக்காக தான். ஸோ நம்ம பாய்லர் அண்ட் குக்கர் பார்க்குறதுக்கு என்னதான் இது ஒரு மெக்கானிக்கல் ப்ராசஸ் அண்ட் பார்க்குறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருந்தாலும் இதில் வேலைங்கிறது, அதாவது மெயின்டெனன்ஸ் வேலைங்கிறது ரொம்ப அதிகம். ஸோ நம்ம வெளியேந்து பார்க்குற நமக்கு அது தெரியவே தெரியாது. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு நம்ம டெய்லி மெயின்டெனன்ஸ், நம்ம தினைக்கும் என்னென்ன மெயின்டெனன்ஸ் பண்ணணுங்கிறது முதல்ல பார்க்க போகிறோம். அதாவது தண்ணி கரெக்டாக லெவலில் ஏற்றுறோமா, அடுத்தது பாய்லரோட ஹீட் கரெக்டான ரேஞ்சில் இருக்கா, இல்லை எங்கேயாவது லீக்கேஜ் இருக்கா, இல்லை ப்ரெஷர் கேஜ் ஒர்க் ஆகாமல் இருக்கா, அடுத்தது நம்மளோட தண்ணியோட மோட்ரு கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத எல்லா விஷயத்தையும் நம்ம கரெக்டாக செக் பண்ணணும். அண்ட் தென் சூடு கரெக்டாக ஏறுதா, ஹீட்டிங் நம்ம அடுப்பு கொளுத்த ஹீட் கொஞ்சம் கம்மியாகுதா அப்படிங்கிற மாதிரி நம்ம செக் பண்ணணும். அண்ட் தென் வீக்லி நம்ம அந்த ப்ரெஷர் கேஜை கைட்டு க்ளீன் பண்ணணும். அடுத்தது அதாவது குக்கர் கீழே ஒரு பைப்லைன் ஒன்று இருக்கும். அந்த பைப்லைனை கைட்டி தொடச்சி போடணும். மேக்ஸிமம் அதை நான் போன வீடியோவில் சொல்லியிருப்பேன். அதை நீங்கள் எஸ்எஸில் போடுறது பெட்ரு, இரும்பில் போடுறதுக்கு பதிலாக. ஸோ நீங்கள் எஸ்எஸில் போடுறது பெட்ரு. மேக்ஸிமம் நீங்கள் எஸ்எஸ்லேயும் அதை நீங்கள் போடலாம். அண்ட் தென் அது அப்போ தான் உங்களுக்கு அது லைஃப் கொடுக்கும். அண்ட் தென் வேறு ஏதாவது கேட்டிங்கன்னா, உள்ளே இருக்க டஸ்ட்டெல்லாம் க்ளீன் பண்ணணும். அதை நீங்கள் வீக்லி ஒன் டைம் ஜஸ்ட்டு ப்ரெஷ்ஷால் உள்ளே விட்டு க்ளீன் பண்ணால் மட்டும் போதும். அதாவது ஒரு ஹோல்ஸ் வழியாகவும் நீங்கள் விட்டு க்ளீன் பண்ணுறதால கூட உங்களுக்கு ஒரு நல்ல அதாவது ஹீட் உங்களுக்கு நல்லா ரீச் ஆகும். அண்ட் தென் நெக்ஸ்ட்டு என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நீங்கள் மந்த்லி மெயின்டெனன்ஸ் பார்க்க போகிறீங்க. ஸோ இந்த மந்த்லி மெயின்டெனன்ஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா, அதாவது நீங்கள் இந்த பாய்லர் இருக்குல்ல, அந்த பாய்லரை நீங்கள் கைட்டி க்ளீன் பண்ணணும். அதாவது அந்த அடுப்பை மொத்தம் 3 பார்ட்டாக கைட்டி ஒன்றா க்ளீன் பண்ணி, ஏன்னா அந்த போக அடைச்சிக்க ஆரம்பிக்கும். ஸோ அதனால் நீங்கள் அதை கைட்டி க்ளீன் பண்ண வேண்டியதாக இருக்கும். அண்ட் தென் மேக்ஸிமம் பாய்லரில் ஓட்டை விடுறது, இந்த மாதிரியான எல்லா விஷயத்தையும் நீங்கள் செக் பண்ணுங்கள். நான் மேக்ஸிமம் ஓட்டை விடக்கூடாது. அடுத்தது ப்ரெஷர் கரெக்டாக போகுதா, ப்ரெஷரோட ரேஞ்ச் கரெக்டாக இருக்கா, அதையும் நீங்கள் கரெக்டாக செக் பண்ணிக்கிட்டே இருங்க. அப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஸோ ஒரு பேசிக்கான ஒரு லீக்ஸ் அது என்னென்ன பார்க்கணும் பார்த்துக்கிட்டா, லோ ப்ரெஷர் வரும்போது வாட்டர் லெவலை செக் பண்ணிக்கிட்டே இருங்க. அப்போ தான் உங்களுக்கு லோ ப்ரெஷர் வராமல் இருக்கும். மேக்ஸிமம் நீங்கள் இப்போதைக்கு நீங்கள் சில நேரத்தில் தண்ணியே ஏற்றாமல் வச்சிங்கன்னா அடுப்போட கலரே மாறிடும். மேக்ஸிமம் அதுதான் ப்ராப்ளமாக இருக்கும். அடுப்போட கலரே மாறும். அப்படி அடுப்போட கலரே மாறுற மாதிரி இருந்தால் மேக்ஸிமம் நீங்கள் தண்ணி இல்லாமல் தான் கொட்ட வைக்கிறீங்கன்னு அர்த்தம். ஸோ அதையும் கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. அடுத்தது லீக்கேஜ், பைப்லைனில் எல்லா இடத்துலையுமே செக் பண்ணிவிடுங்க. லீக் எங்கேயாவது இருக்கா இல்லையா. ஏன்னா லீக் இருந்ததுன்னா உங்களுக்கு ப்ராசஸ் கண்டிப்பாக கரெக்டாக இருக்காது. அடுத்தது ஸ்லோ ஸ்டீம் ஜென்ரேட், அதான் நான் சொன்னேன்ல உங்களுக்கு. அதாவது ஹீட் ரொம்ப ஸ்லோவாக போதும். அதான் இந்த நம்ம கொளுத்துறதோட கருப்பு அங்கே போய் அடைச்சிக்கும். ஸோ அதெல்லாம் ரெகுலராக நம்ம க்ளீன் பண்ணால் கரெக்டாக இருக்கும். அடுத்தது பர்னரில் அதாவது அந்த கறி எல்லா இடத்துலையும் பிடிச்சிக்கும். ஸோ நீங்கள் கறியும் கரெக்டாக நீங்கள் க்ளீன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த ப்ராசஸ் ரொம்ப கரெக்டாக இருக்கும். ஸோ மேக்ஸிமம் பாய்லர் அண்ட் குக்கரை கரெக்டான ரேஷியோவில் மெயின்டெனன்ஸ் பண்ணுங்கள். ஸோ அதை ஒரு ப்ராப்பராக மெயின்டெனன்ஸ் பண்ணுங்கள். சப்போஸ் ப்ரெஷர் அதிகமாக ஏறுனா வெடிக்கக்கூட சான்சஸ் இருக்குது. ஸோ அதுக்கு தான் சொல்கிறேன், இதை ரொம்ப சேஃப்டி பர்பஸஸில் ஹேண்டில் பண்ணுங்கள். அண்ட் தென் பை டு ஆல். நெக்ஸ்ட்டு கட்டிங் செக்ஷன் வீடியோ பற்றி நம்ம கிளியராக பார்ப்போம்.